Good day to you all. நாம் ஒரு மொழியை கேட்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, கன்ஸ்டன்ட் பிராக்டிஸ். அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை எவ்வாறு ஆங்கிலத்தில் பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? தினமும் 10:30 மணிக்கு காலையில் வெளிவருகின்ற இந்த வீடியோவை பார்வையிட்டு இங்கு பயன்படுத்தப்படுகின்ற வாக்கிய அமைப்புகளில் தினமும் பேசக்கூடிய வாக்கியங்களை முடிந்தவரை உருவாக்கி பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. One day you can be fluent in speaking English. If you have any doubts, please do comment. I will help you. Now, let's move on to the video. நான் சூரிய அஸ்தமனத்தை ரசிக்க நிறுத்தினேன் என்பது உண்மையில் ஒரு செயலை தற்காலிகமாக நிறுத்தி நேரத்தை ஒதுக்கி மற்றொரு செயலை செய்வதை குறிக்கிறது. இதற்காக நாம் stop to எனும் phrase பயன்படுத்துவோம். இதனுடைய வாக்கிய அமைப்பு subject plus stop to plus V1 form என்றவாறு அமையும். இப்போது ஆரம்பத்தில் கூறிய வாக்கியத்தை பார்ப்போம். நான் சூரிய அஸ்தமனத்தை ரசிக்க நிறுத்தினேன் என்பது கடந்த காலத்தை குறிக்கிறது. ஆகையால் past form of stop to. What is the past form of stop to? Very good. Stopped to. I stopped to admire. ரசிக்க admire the sunset. சூரிய அஸ்தமனத்தை எப்படி சொல்றோம்? Sunset. I stopped to admire the sunset. Again, I stopped to admire the sunset. அவர்கள் வழி கேட்க நிறுத்தினர். வழி தெரியல, அதனால வழி கேட்பதற்காக நிறுத்தினர். They stopped to ask for directions. They stopped to ask for directions. Again, they stopped to ask for directions. எல்லாரும் வாய் விட்டு சொல்லி பாருங்க, சத்தமா சொல்லி பாருங்க. Very good. நான் ஒவ்வொரு பிற்பகலும் ஓய்வெடுக்க நேரத்தை ஒதுக்குகிறேன். Every afternoon, ஒவ்வொரு பிற்பகலும் ஓய்வெடுக்கணும் என்று நேரத்தை ஒதுக்கிக் கொள்கிறேன். என்ன வேலை செய்தாலும் நேரத்தை ஒதுக்குவேன். It is a regular activity of mine. என்னுடைய வழக்கமான ஒரு செயல்பாடு. அப்ப என்ன டென்ஸ் பயன்படுத்தணும்? Simple present tense. I stop to rest. ஓய்வெடுக்கிறதுக்கு I stop to rest every afternoon. I stop to rest every afternoon. எல்லாரும் சொல்லி பாருங்க. Amazing. இப்ப என் கூட சேர்ந்து சொல்லுங்க. I stop to rest every afternoon. அவர்கள் பயணத்தை தொடரும் முன் மதிய உணவு உண்பதற்காக நிறுத்துவார்கள். பயணத்தை தொடர்றதுக்கு முதல் என்ன செய்வாங்க? மதிய உணவு உண்பதற்காக நிறுத்துவார்கள். அதாவது நேரத்தை ஒதுக்கிக் கொள்வார்கள். எதிர்காலத்தை பற்றி பேசுகின்றோம். ஆகவே they will stop to have lunch before continuing their journey. மறுமுறையாக சொல்லி பார்ப்போம். அவர்கள் நிறுத்துவார்கள், நேரத்தை ஒதுக்குவார்கள். They will stop. எதற்காக? To have lunch. எப்போது? Before continuing their journey. எல்லாரும் வாய் விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Wonderful. இப்போ என் கூட சேர்ந்து சொல்லுங்க. They will stop to have lunch before continuing their journey. அவன் கிரிக்கெட்டுக்கு பதிலாக கால்பந்து விளையாடினான். கிரிக்கெட்டுக்கு பதிலாக ஃபுட்பால விளையாடினான். கடந்த காலத்தை பற்றி பேசுகின்றோம். பதிலாக நீங்க வழக்கமா இன்ஸ்டெட் ஆஃப் பயன்படுத்தி பழக்கம் இருக்கும் உங்களுக்கு. இன்னைக்கு நாம இன் பிளேஸ் ஆஃப் என்னும் சொல்லை பார்ப்போம். எதை விளையாடினான்? He played football. கிரிக்கெட்டுக்கு பதிலா எது விளையாடி இருக்கிறான்? கால்பந்து. அப்போ he played football in place of cricket. He played football in place of cricket. Again, he played football in place of cricket. நான் இன்று ஜிம்முக்கு பதிலாக பூங்காவிற்கு செல்வேன்.
இன்னைக்கு நான் இன்தான் செல்வன். ஜிம்முக்கு போறேன்ல, பூங்காக்கு செல்வேன். I will visit the park. I will visit the park in place of the gym today. I will visit the park in place of the gym today. எல்லாரும் வாய் விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Very good. I will visit the park in place of the gym today. அவள் மழை கவசத்திற்கு பதிலாக குடை பயன்படுத்தினாள். கடந்த காலத்தை பற்றி குறிக்கின்றோம். She used எதை பயன்படுத்தினாள்? குடை. She used an umbrella in place of a raincoat. She used an umbrella in place of a raincoat. Again, she used an umbrella in place of a raincoat. She used an umbrella in place of a raincoat. நீங்கள் சென்றால் வேறு யார் உங்களுடன் வருவார்கள்? நீங்க செல்ல போறீங்களா இருந்தால் சென்றால் வேறு யார் உங்களுடன் வருவார்கள்? யாரோ ஒரு இருவரை பற்றி உங்களுக்கு தெரியுது, அவங்க எல்லாம் போறாங்கன்னு சொல்லி. இதையும் தவிர வேறு யார் வருவார்கள்? ஏற்கனவே உங்களுக்கு அறிந்த நபர்களை தவிர வேறு யார் வருவார்கள்? அல்லது உங்களை தவிர வேறு யார் வருவார்கள்? வேறு யார் என்பதை ஆங்கிலத்தில் நாம் who else என்றவாறு குறிப்பிடுவோம். நீங்கள் சென்றால் if you go, who else will come with you? If you go, who else will come with you? எல்லாரும் மறுமுறையும் கூட சேர்ந்து கேட்டு பாருங்க, வாய் விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. If you go, who else will come with you? ரொம்ப இலகுவா இருக்கா? மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. வேறு யார் அழைப்பிதழை பெற்றுக்கொள்வார்கள்? அழைப்பிதழ் கொஞ்சம் பேருக்கு அனுப்பிட்டீங்க. இதையும் விட வேறு யார் தான் பெற்றுக்கொள்வார்கள்? அறியாமல இருக்கிறீங்க. வேறு யார்? Who else will receive பெற்றுக்கொள்வார்கள் எதிர்காலத்துல? Who else will receive the invitation? Who else will receive the invitation? Again, who else will receive the invitation? உங்களுக்கு ஆலோசனை தேவைப்பட்டால் வேறு யாரிடம் கேட்கலாம்? நீங்களே வழக்கமா ஆலோசனை சொல்றால் தான். உங்களுக்கு ஆலோசனை தேவைப்பட்டா வேறு யாரிடம் கேட்கலாம்? If you need advice, who else could you ask? If you need advice, who else could you ask? எல்லாரும் வாய் விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Amazing. Practice makes you perfect. அதனாலதான் உங்களை சத்தமா வாய் விட்டு உரத்து சொல்லி பாருங்க அப்படின்னு சொல்றேன். இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? Subject plus stop to plus V1 form என்பதையும் பதிலாக என்னுமிடத்தில் in place of என்னும் சொற்றொடரையும் வேறு யார் என்பதற்கு who else என்பதையும் பயன்படுத்தி நடைமுறையில் நம்மால் பேசக்கூடிய வாக்கியங்களை சிந்தித்து பாருங்கள், எழுதி பாருங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. It will be helpful for other viewers, and if you have any doubts or any mistakes, definitely I will help you. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமாயின் மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்களும் பயனடைய முடிந்தவரை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல் மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகிலுள்ள பெல் ஐக்கனையும் அழுத்திக் கொள்ளுங்கள். கூடவே ஆல் என்னும் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.